மீண்டும் போர் தத்தளிக்கும் மத்திய கிழக்கு. போரில் லாபம் ஈட்டுகின்றதா அமெரிக்கா? உலக பொருளாதாரம் மீண்டும் பாதாளத்தில். வணக்கம் லங்காஃபோ ஊடகங்களை மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம். சரி, இப்பொழுது ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கின்ற ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய உடல் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஈரானிலே முனைப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல ஈரானிய தேசமே ஒரு சோகத்தினுடைய விளிம்பில் இருக்கிறது. ஆனாலும் இந்த சோகம் சில வேளைகளில் கோபத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலைமைதான் ஈரானுக்கு நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதியுடைய பொருளாதார மையமாக சொல்லப்படுகின்ற ஹோர்முஸ் நீரிணையில் சென்ற 3 வணிக கப்பல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த தாக்குதல் என்பது நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த பாகிஸ்தானுடைய நடுநிலைமையின் அடிப்படையிலே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட பின்னரும் சில தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அது அவ்வளவு பெரிய தாக்குதல்களாக இடம்பெறவில்லை. ஆனால் இந்த அயத்துல்லா அலி கமேனியினுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகின்ற இந்த வேளையில் மீண்டும் இந்த விடயம் பூதாகரமாக மாறி இருக்கிறது. ஒரு வடிவில் ஒரு படத்துல சொல்லுவார் தானே, யார் பெருசு, மேளமா பெருசு, அல்லாவிட்டால் இந்த ட்ரம்மா பெருசு, ரெண்டையும் அடிச்சு காட்டுங்கன்னு சொல்ற மாதிரி இந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தாங்கதான் என்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் இன்னும் இதுவரையிலும் ஒரு போர் முடிவுக்கான சூழ்நிலையை எந்த நாடுகளும் அறிவிக்காமைதான் ஒரு மனக்கவலையாக இருக்கிறது. இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த இப்பொழுது ஈரானுடைய மையப்பகுதியாக சொல்லப்படுகின்ற தெஹ்ரானில் அதிகமான மக்கள் நெரிசல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த துர்க்க அனுஷ்டிப்புக்காக பெருந்திரளான கோடிக்கணக்கான மக்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலேயே இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியே சென்ற 3 வணிக கப்பல்களை ஈரானிய படையினர் தாக்கியிருக்கிறார்கள். சரி, இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த கப்பல்கள் பகுதியளவிலே சேதம் அடைந்திருக்கிறது. ஒரு சிலர் காயமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரை இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதற்கு பழிவாங்குகின்ற செயல்பாடாக அமெரிக்கா தனது பலத்தை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. குறிப்பாக ஈரானினுடைய 80 இடங்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக ஈரானுடைய கட்டளை மையங்கள், அதே போல ஈரானுடைய கட்டுப்பாட்டு மையங்களையும் இராணுவ இலக்குகளையும் குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலிலே IRGC-யினுடைய இராணுவ கட்டமைப்பினுடைய முக்கிய அதிகாரிகள் இறந்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கின்றன. மொத்தமாக 12 பேர் இந்த தாக்குதலிலே இறந்திருக்கிறார்கள். 2ஆம் நிலை இராணுவ தளபதிகளாக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் அந்த 12 பேரும். எனவே முக்கிய இராணுவ தளபதிகளை ஈரான் இழந்துள்ளது. இதற்கு பழிவாங்குகின்ற முகமாக ஈரான் மறுபடியும் தாக்குதல்களை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கிறேன். என்றால் ஈரானுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அடி வாங்கினால் மீண்டும் அடிப்பார்கள். அது எந்த பெரிய வல்லரசு என்றாலும் சரி, அல்லாவிட்டால் எந்த பெரிய இடையூறு இருந்தாலும் மறு தாக்குதல்களை மேற்கொள்கின்ற வல்லமையும் பலமும் ஈரானுக்கு இருக்கிறது. எனவே ஈரானியர்கள் இந்த மத்திய கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற அமெரிக்க இலக்குகளை குறிவைக்க முடியும் என்று அமெரிக்கா கருதுகிறது. அதற்கான முன்னாயத்த பணிகளையும் அந்தந்த பல நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக கத்தார், சவுதி போன்ற மிக முக்கியமான அரபு நாடுகள் தமது பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். எந்த நேரமும் தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என்ற அச்சம் மத்திய கிழக்கில் நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக நாங்கள் பார்த்தோம்னால் சடுதியாக இந்த 2 நாட்களுக்குள்ளே மீண்டும் கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்திருக்கிறது. இப்பதான் அப்பாடா ஒரு போர் முடிவுக்கு மீண்டும் ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரமும் மீண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு பல நாடுகள் காத்திருந்தன. குறிப்பாக வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற பல்வேறு நாடுகள் தமது நாட்டுக்கு எப்படியாவது எரிபொருள் விலை குறையும், அதாவது பொருட்களுடைய விலை குறையும், தாராளமாக தமது வாழ்விலை கொண்டு செல்ல முடியும் என்று கருதி கொண்டு பலர் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பேரிடி கொடுக்கின்ற வகையிலே மீண்டும் இந்த பீப்பாயினுடைய விலை, குறிப்பாக கச்சா எண்ணெயினுடைய பீப்பாயின் விலை அதிகரித்திருக்கிறது. அதே போல எரிவாயுடைய விலையும் அதிகரித்துக் கொண்டு போகிறது. இப்படி நீண்டால் உலக நாட்டினுடைய பொருளாதாரம் மீண்டும் மங்கு நிலையை நோக்கி நகரும் என்பதே பலரது கருத்தாகவும் அரசியல் கணிப்பாகவும் இருக்கிறது. எங்களுக்கு ஆசை, இந்த நாட்டிலும் எல்லா நாட்டிலும் போர் இருக்கக்கூடாது, போரினால் உயிரிழப்புகள் வரக்கூடாது என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும். அந்த எதிர்பார்ப்பு ஈரான் மக்களுக்கும் இருக்கிறது, அதே போல ஏனைய மக்களுக்கும் இருக்கிறது.
குறிப்பாக அனைத்து நாடுகளிலும் இந்த சமாதானம் நிகழ வேண்டும், மறுபடியும் இந்த உலக நாடுகள் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. என்றால் ஒரு பக்கம் காலநிலை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது, மறுபக்கம் போர் வாட்டி வதைக்கிறது. இந்த இரண்டு நாளும் மக்கள் பல துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் எல்லாம் மாற வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து. இதில் நாங்கள் பார்க்க போனால் அமெரிக்கா என்ற நாடு குறிப்பாக இந்த ஈரானுடைய போரை மையமாக வைத்துக் கொண்டு 22 கோடி ரூபாவை அவர்கள் லாபமாக பெற்றிருக்கிறார்கள் என்ற கருத்தும் அந்த போரை வைத்துக் கொண்டு அவர்கள் பொருளாதாரத்திலே தமது மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், அல்லாவிட்டால் லாபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த போர் நிறுத்தப்பட்டு அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்பது லங்காஃபோ ஊடகத்தின் ஊடாக நாங்கள் வேண்டுகின்ற விடயம். எனவே இது போன்ற மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.